ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சஸ்வனோட ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் புக்கில் ஸ்மாலஸ்ட்டு பிக்கெஸ்ட் வந்துட்டு டாட்ஸ் வச்சு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டாட்டர் லைன்ஸ் டு சி ஹூ கேச்சஸ் த பிக்கெஸ்ட் ஃபிஷ் அண்டு ஹூ கேச்சஸ் த ஸ்மாலஸ்ட் ஃபிஷ்ஷு. சஸ்வந்த் இப்போ தான் பென்சில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக கொண்டு போ சஸ்வந்த், கொஞ்சம் எடுத்துக்கோ, தலையை எடுத்துக்கோங்கிட்டு. கரெக்டாக ஜாயின் பண்ண சஸ்வந்த். சூப்பர் சூப்பர். இது வந்து அசிஃபா. நெக்ஸ்ட் யார்? அவங்க நேம் என்ன? நேம் என்னடி பட்டோ? இது பேர் ஆர் ஆர் ஏ இல்ல பி ஏஎன்ஐ. ராணி. ராணி. ராணியோட ஃபிஷ் எது? கண்டுபிடி. இது ஜாயின் பண்ணா தானே கண்டுபிடிக்க முடியும். ரெட் கலர் ஃபிஷ்ஷா? ஜாயின் பண்ணு. சும்மா இந்த கேப்பில் குட்டி மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா போஸ் கொடுத்து படுத்துட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். எல்லா வேலையும் நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு. அவங்க பேர் என்ன? ஸ்பெல்லிங் சொல்லுங்க. MARY. மேரி. மேரி வந்து லைன் ஜாயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாமா? மேரியோட சார்பாக சஸ்வந்த் தான் பண்ணணும் அதை. சூப்பர் சஸ்வந்த், ஃபேண்டாஸ்டிக். ஜாயின் பண்ணிடு. சூப்பர், டன். கலர் பென்சில்ஸ் இருக்கா? வாங்கி பண்ணு. தாங்கக்கா. ரேயான்ஸும் இருக்காண்டா, அக்காட்டே வாங்கிக்கோ. ஐயோ, என்ன கலர் வேணும்? கெட் எடுக்கலாம். கெட் எடுத்துக்கோ. கெட்டு தான் அடிக்க சொல்லியிருக்காங்க. கலர் த ஹெவியஸ்ட் அனிமல் கெட்டு. ஹெவியஸ்ட் அனிமல் எது சஸ்வந்த்? ஹெவியஸ்ட் அனிமல் அதுக்கு அடி பார்க்கலாம். காலுக்கு. உள்ளதான் அடிக்கணும். காலுக்கு அடிக்கலாம். அடி. ப்ளூ கலர் தான் அடிப்போம். இல்லை அதுதான் அடிக்க சொல்லி வைப்பாங்க. ஏமா பர்பிள் அது வந்து அதுக்கு அணைக்கணும். நரிக்கு. லைட்டஸ்ட் அனிமல் நரிக்கு தானே. நரிக்கு இங்கிலீஷ் என்ன? ஃபாக்ஸ். உல்ஃப். சரி அடிங்க சஸ்வந்த், அடி சஸ்வந்த், லேட் ஆகுது. இதில் விகாஷினி வந்துட்டு சயின்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. டீட்டெயில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அம்மா சொல்கிறது ஒன்று கேட்டுக்கோங்க எல்லாரும். சர்ப்ரைஸ் போட்டுக்கோங்க. டன் சஸ்வந்த், சூப்பர், முடிச்சுட்டான். வாளுக்கு வாளுக்கு கட்டு தான் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து கட்டு தான் சொல்லியிருக்காங்க. லைட்டஸ்ட் அனிமல் இது? லைட்டஸ்ட் ப்ளூ கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. சூப்பர். அப்புறம் இல்லை அதுக்கெல்லாம் அடிக்க வேண்டாம். ஹெவியஸ்ட் லைட்டஸ்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. வெளில போகாமல் அடிக்கணும் கலர்ஸ் எல்லாம். almost my
நல்லா அடித்தோங்க, லைட்டாக தான் அடிக்கிறேன். சரி சரி சரிப்பா, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஷார்ட்டஸ்ட்டு டாலஸ்ட்டு, cross the tallest building and tick the shortest building. tallest building எதுப்பா? அது வந்து என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். பண்ணுங்க, பென்சில் எடுங்க. ஷார்ட்டஸ்ட் பில்டிங் எது? என்ன பண்ணும் அதை? பண்ணுங்க, அழகா பண்ணுங்க டிக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க. ஷேப்ஸ். லுக் அட் த பிக்சர், கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் ஷேப்ஸ். எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்கு? கவுண்ட் பண்ண. 1 2 அவ்வளோதான் இருக்குது. அப்போ அங்கே 2ன்னு எழுதுங்க, நம்பர் 2ன்னு. பாக்ஸ்குள்ளே. அதுக்கடுத்து என்னது? 1 2 3 4. இல்லை ஆமாம் சார், ஐஸும் சர்க்கிள் தானே. எரேசர் கூடா இங்கே பாருங்க, ஐஸும் சர்க்கிள். நாங்கள் அதை வந்துட்டு நோட் பண்ணாமல் விட்டுட்டோம். இங்கே அந்த இது அப்போ 2 + 2 எவ்வளோப்பா? 4. எழுதுங்க 4. அடுத்து என்னது? ஹவு மெனி? என்ன ஷேப்? இந்த ஷேப் நேம் என்ன? ரெக்டாங்கிள்ஸ். எத்தனை இருக்கு? 1 2. எத்தனை? 1 2. எங்க சொன்ன? இதுவா? ட்ரையாங்கிள். ரெக்டாங்கிள்லாம் இதுதான். 1 1 2. அதுக்கடுத்து இங்கே 3 4. அடுத்து இங்கே ஒன்று இருக்கு பாரு, 5. 5ன்னு எழுதுங்க. அதெல்லாம் ஸ்கொயர்ப்பா. ஸ்கொயர்னா 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். ரெக்டாங்கிள்னா 2 சைட்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் ஈக்குவலாக இருக்கும். ஸ்கொயர் எத்தனை இருக்கு? கவுண்ட் பண்ண. 1 2 3. அப்போ இங்கே ஒன்று இருக்குல்ல. 3 + 1 3 ஆஃப்டர் 4. எழுதுங்க. ஆமாம். அதுக்கடுத்து என்னது? ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. அதுக்கடுத்து இங்கே 1 4க்கு அடுத்து இங்கே என்னப்பா? 5 6. அதுக்கடுத்து இன்னும் எங்கே இருக்கு? கீழே பாருங்க. 6 ஆஃப்டர் கீழே பாருங்க. 7 8. எழுதுங்க. அப்போ 8 தான். 1 போட்டு அது பீப்பா. 9 போட்டிருக்க. 8 எழுதுப்பா. 8 எரேஸ் பண்ணிட்டு அதுலலாம் எரேஸ் பண்ணக்கூடாதுப்பா. எரேசரில் பண்ண. 8 எழுதுப்பா. 8னா 1 போட்டு தான் போடணும். 8னா மேலே ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள், அதான் 8. இதுவா 8? எப்படி போடுவாங்க 8? இப்போ மட்டும் கரெக்டாக எழுதாம. சூப்பர், நல்ல வேலை எழுதிட்டேன். டன். இப்படியே மேக்ஸ் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டான் சஸ்வந்த்.